வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு ஊரில் என்னுடைய ஆருயிர் சகோதரர் கணேசமூர்த்தி அவர்கள் பிறந்து உலவிய அந்த பூமியில் இன்று கழகத்தினுடைய 16வது ஆண்டு தொடக்க விழாவின் முதல் நிகழ்ச்சியாக ஈரோட்டில் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் அவர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து உரையாற்றிவிட்டு கலந்து கொள்ளுகின்ற முதல் நிகழ்ச்சியாக அது கணேசமூர்த்தியினுடைய ஊர் அமைந்திருப்பதிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 16வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற நாளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் ராமலிங்கம் அவர்களோடும், அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அருமை சகோதரர் பிசிஆர் அவர்களோடும், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆறுமுகம் அவர்களோடும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் மாரிமுத்து அவர்களோடும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் குணசேகரன் அவர்களோடும், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் ஆகிய தோழமை கட்சிகளின் நிர்வாகிகளோடும் இங்கே வந்து உங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். எங்களை அன்போடு வரவேற்ற இந்த பகுதியைச் சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளினுடைய நிர்வாகிகளுக்கு எங்களுக்கு பொன்னாடைகளை போர்த்தி வரவேற்றதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனல் பாயும் வெயிலையும் புனல் பாய்ந்து ஓடும் நீரோடையாக கருதி இந்த அவல்பூந்துறையிலே இந்த காலை வேளையில் வெயில் சுட்டரிக்க தொடங்கிவிட்ட நேரத்திலும் திரண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, வாக்காளர் பெருமக்களே, கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்களே, வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரி மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அவர்களின் மேலான ஆதரவோடு, கூட்டணி கட்சிகளின் தூய துணையோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் என்னுடைய ஆருயிர் சகோதரர் கணேசமூர்த்தி அவர்கள் பம்பரம் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். அவர் மாணவ பருவம் தொட்டு அறிஞர் அண்ணாவினுடைய தம்பியாக, அண்ணாவின் கொள்கைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவராக, சர்வபரி தியாகத்துக்கும் சித்தமாக இருந்து போராடியவராக இந்த ஊருக்கு கணேசமூர்த்தி பெருமை சேர்த்திருக்கிறார் என்பதை சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வெறும் 11 மாதங்கள் தான் அவர் பழனி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் அந்த 11 மாதங்களில் அவர் சாதித்தது ஏராளம் ஏராளம். நோயுற்றவர்களுக்கு, மரணத்தோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு, ஆஸ்பத்திரியிலே ஆபரேஷன் 6 பாட்டில் ரத்தம் வேண்டும் என்று கேட்டால் அதை கொடுக்க கதியற்றவர்களுக்கு ரத்தத்தை நாமே இலவசமாக வழங்குவோம் என்ற திட்டத்தை தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக ஆரம்பித்து வைத்தவர் கணேசமூர்த்தி. ஏனென்றால் புராணத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டுத்தான் காரியங்களை தொடங்குகிறார்கள். அதை போல கணேசமூர்த்தி தொடங்கி வைத்ததைத்தான் மறுமலர்ச்சி திமுக தமிழ்நாடு எங்கும் அதை மறுமலர்ச்சி இரத்த தான கழகமாக அமைத்தது. ஏழை வீட்டு பிள்ளைகளும் இன்ஜினியராக வேண்டும், டாக்டராக வேண்டும், உயர்கல்விக்கு போக வேண்டும் என்பதற்காக அப்பொழுது நுழைவுத் தேர்வு இருந்த காரணத்தால் 5000 10,000 செலவழித்து பயிற்சி வகுப்புகளுக்கு போக முடியாத வசதியில்லாத குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு இவர் இலவச நுழைவுத் தேர்வு பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்து அதில் 3000 ரூபாய்க்கு குறைவில்லாத மதிப்புள்ள புத்தகங்களை இலவசமாக தந்து விரிவுரையாளர்கள், பேராசிரியர்களை கொண்டு வந்து வகுப்பெடுக்க சொல்லி அவர்களை டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக ஆக்கிய பெருமையும் கணேசமூர்த்திக்குத்தான் உண்டு. அவர்கள் என்ன ஜாதி, என்ன மதம், நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா, அதையெல்லாம் அவர் பார்த்ததில்லை. படிக்கின்ற ஏழை வீட்டு பிள்ளைகள். அதை போலத்தான் இது கீழ்பவானி பாசன பகுதி. அன்றைக்கு பழனி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இந்த முடக்குறிச்சி இல்லாவிட்டாலும் கூட 65 அடி உயரம்தான் தண்ணீர் இருந்த போதும் கூட
பாசனத்துக்கு தண்ணீர் விடுவதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக போராடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு பாடுபட்டவரைத்தான் இங்கே வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றோம். கீழ்பவானி முறை பாசன முறை விவசாயிகள் அந்த கால்வாயை பராமரிக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு மானியம் அரசு கொடுக்க வேண்டும். அது நின்று போயிருந்தது. மத்திய அரசாங்கத்திடம் பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடமே அன்றைக்கு சென்று 4 கோடி ரூபாய் மானிய தொகையை பெற்றுக் கொடுத்து, அதனால் மாநில அரசும் 4 கோடி ரூபாய் கொடுக்க வைத்து 8 கோடி ரூபாயும் அது எத்தனையோ விவசாய குடும்பங்களுக்கு போய் சேர எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் உழைத்த ஒரு நேர்மையாளரைத்தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நாம் நிறுத்தி இருக்கின்றோம். இப்பொழுது விலைவாசி ஏற்றம், அறிவிக்கப்பட்டும் அறிவிக்கப்படாமலும் கடைபிடிக்கின்ற மின்வெட்டு, இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழகம், மத்தியிலே தவறான பொருளாதார கொள்கைகளால் 5 ஆண்டு காலமாக வியாபாரிகள், விவசாயிகள், தொழில் முனைவோர் அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்திய காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இலங்கை தீவில் தமிழ் இனத்தையே கருவறுக்க துடிக்கின்ற ராஜபக்சே கைகளில் ஆயுதங்களை கொடுத்து தமிழ் மக்களையெல்லாம் கொண்டு குவிக்கின்ற துரோகத்தை செய்கின்ற சோனியா காந்தியின் தலைமையிலே ஆட்டி படைக்கப்படுகின்ற ஒரு அரசு, அதற்கு துணை போகின்ற கலைஞருடைய வேலைகள், இதனால் மக்கள் மனதிலே ஒரு பெரிய ஆத்திரம் இருக்கிறது, ஒரு கோபாவேச அலை வீசுகிறது. அதை நான் எங்கும் பார்க்கிறேன். 40 தொகுதிகளிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலும் உறுதியாக கணேசமூர்த்தி ஜெயிப்பார். அதில் எந்த தொகுதி சட்டமன்ற தொகுதி அதிக வாக்குகள் பெறப்போகிறது என்பதுதான் இப்பொழுது போட்டி. அந்த போட்டியில் நீங்களும் இடம்பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அன்புள்ள கொண்டவர்களே, பம்பரம் சின்னத்துக்கு வாக்களித்து அவர் தொடர்ந்து தமிழகத்துக்கும் விவசாய மக்களுக்கும் இந்த பகுதிக்கும் அவர் சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், பம்பரத்துக்கு ஓட்டு போடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை உள்ளிட்ட ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற கணேசமூர்த்தி அவர்கள் இந்த பகுதி வாழ் மக்கள் மட்டுமல்ல, பொதுவாக தமிழ்நாட்டின் நலனுக்காக 40 வருடங்களாக மாணவ பருவம் தொட்டு அண்ணாவின் தம்பியாக தன்னுடைய வாழ்க்கையையே ஒரு போராட்ட களமாக ஆக்கி கொண்டவர். ஒரு சிறிது காலம்தான் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே அவர் இருந்தாலும், அப்பொழுது கீழ்பவானியில் தண்ணீர் மட்டம் 65 அடிக்கு கீழே இருந்த நேரத்தில் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பாசனத்துக்கு தண்ணீர் விடுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்து அனைத்து தரப்பினருடைய பாராட்டையும் பெற்றவர்தான் கணேசமூர்த்தி அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் பழனி நாடாளுமன்ற தொகுதியிலே 11 மாத காலம்தான் எம்பியாக இருந்தாலும் அந்த தொகுதிக்கு உட்படாத இந்த மொடக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கீழ்பவானி பாசன முறை விவசாயிகள் அவர்களுடைய குறைகளை போக்க மானியம் கிடைக்காமல் இருந்தபோது அவர்கள் அதனாலே விவசாயமே இனிமேல் செய்ய முடியாதோ என்ற நிலையில் இருந்தபோது பிரதமர் வாஜ்பாய் அவர்களை வந்து சந்தித்து அவர்களுக்கு அந்த 4 கோடி ரூபாய் வர இருந்த மானியத்தை பெற்றுக் கொடுத்து, அதனால் மாகாண சர்க்காரும் 4 கோடி ரூபாய் அந்த மானியம் தந்து ஏராளமான விவசாய குடும்பங்களை அன்றைக்கு பாதுகாத்து தந்தவர்தான் இன்றைக்கு வேட்பாளராக போட்டியிடுகிற கணேசமூர்த்தி அவர்கள் என்பதை நான் இந்த வேப்ப மரத்து நிழலிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதிலே பெருமைப்படுகின்றேன். அதை போலவே சாதாரண ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்று ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றால், ஆபரேஷன் செய்வதற்கு 5 பாட்டில் ரத்தம் வேணும், 6 பாட்டில் ரத்தம் வேணும், நாளை கொண்டாந்து கொடுத்தாதான் ஆபரேஷன் பண்ணலாம்னா வசதியானவங்க காசு கொடுத்து ரத்தம் வாங்கிடுவாங்க. அல்லது வீட்டிலே நல்ல திடகாத்திரமான இளைஞர்கள் இருந்தால் ரத்தம் கொடுக்கலாம். ஏழை குடும்பங்களில் வசதி இல்லைன்னா என்ன செய்யறது என்ற ஒரு திட்டத்தை வகுத்து மறுமலர்ச்சி இரத்த தான கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி எந்த ஆஸ்பத்திரியில் எந்த நோயாளிக்கு ரத்தம் வேண்டுமென்றாலும் அந்த குரூப் ரத்தம் அந்த பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய அந்த பிரிவு ரத்தத்தை பதிவிலே வைத்திருப்பார். பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் அப்படின்னா அதில் இருக்கும்.
உடனே இந்த ரத்தம் வேணும்னா அந்த ஊருக்கு பையங்களை வர சொல்லி காசு அவங்ககிட்ட நோயாளி